வணக்கம், அசசனி பேசுறேன். சரி, இன்னையோட பதிவு வந்து எதுக்குன்னா இனிப்பு நீர், சர்க்கரை நோய். சரிங்களா? இனிப்பு நீர் பத்தி தான் பேச போறேன். ஏன்னா சமீப காலமா நான் மட்டும் என்ன தவிர எனக்கும் சர்க்கரை நோயை பத்தி நான் பேசியிருந்தேன், ஒரு பதிவு பத்தி போட்டிருந்தேன். ஓகே, அதை விட்டு நான் அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தேன்னு நான் போட்டிருந்தேன். சரிங்களா? இப்போ என்னை தவிர்த்து உங்களில் நிறைய பேருக்கு சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டு சில பேர் பலவிதமான வேதனையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கால் விரல்கள் இழக்கிறதுலேருந்து, கால் இழக்கிறதுலேருந்து, உடம்பு ஆரோக்கியத்தை இழக்கிறதுலேருந்து நிறைய. அதாவது இப்போது 2 நாளுக்கு முன்னே ஒரு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இனிப்பு நீர் 12லேருந்து 15க்குள்ளே இருக்குது. அவங்க கணவருக்கும் அதே மாதிரி தான் 12லேருந்து 15க்குள்ளே இருக்குது. ஆனால் கண்ட்ரோலில் இருக்காங்க, மருந்து சாப்பிட்றாங்க, மெட்ஃபார்மின் மருந்து சாப்பிட்றாங்க. அக்கா வந்து அவர் கணவர் வந்து மருந்து சாப்பிட்றாரு, அவங்க வந்து இன்சுலின் சாப்பிட்றாங்க, இன்சுலின் போடுறாங்க. இப்போது என்ன பிரச்சனைனா, இப்போது உங்கள் கணவர் வந்து டாக்டர் சொல்லிட்டாராம், அந்த மாதிரி இன்னொரு 3 மாதத்தில் அவர் வந்து டயாலிசிஸ் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அவருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு மனசுக்கு சங்கடமான ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம்? இப்போ நான் சொன்னேன், இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம வந்துட்டு இப்போ எனக்கும் 11.6க்கு வந்துச்சு, நான் 6.8க்கு இறக்கிட்டேன். எப்படி நம்மளோட இந்த டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின், அதாவது இந்த குடிக்கிற தண்ணி, அதாவது நம்மளோட இந்த தேத்தண்ணி, இந்த காஃபி, இது குடிக்கிறது தான் மெயின். சாப்பாடோட அதுதான் மெயின். ஏன்னா அதுதான் நிறைய இனிப்பு கலந்துருக்கு. தேத்தரையை குடிக்கிறோம், காப்பி தரையை குடிக்கிறோம். நம்ம குராங் மணிஸ்ன்னு சொன்னாலும் பால் போட்டு தான் கலக்கிறாங்க, பால்டீனை போட்டு தான் கலக்கிறாங்க. நிறைய பேருக்கு இன்ற வரைக்கும் குராங் மணிஸ்ன்னு தான் குடிக்கிறாங்க தவிர அந்த பாலை வந்து வெளியே ஆக்குறது இல்லை. ட்ரிங்க்லேருந்து அந்த பால் இருக்கு. அதாவது மாவு பால் வேறங்க, அதுலேயும் சீனி இருக்குதான், கொஞ்சமாக இருக்குது. ஆனால் பால்டீனில் தான் அதிகமான பால் இருக்குது. அந்த பால்டீனை குராங் மணிஸ்ன்னு கேட்டு நீங்கள் குடிக்கும் போது அங்கே தான் ஆரம்பிக்குது உங்களுக்கு பிரச்சனை. தீராது இந்த பிரச்சனை. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தேசி ஓ கொசோங் கேட்டு குடிங்க, அது நல்லது. அதாவது கொசோங்ன்ற வார்த்தையை நீங்கள் சொல்லணும். தேசின்னு சொன்னீங்கன்னா அதுலேயும் இனிப்பு இருக்கும், கொஞ்சம் பால்டீன் கலந்துருவாங்க. நீங்கள் வந்து தேசி ஓ கொசோங்னு கேட்டு குடிங்க, அதில் அறவே இருக்காது. நான் செய்கிறேங்க அதை, எனக்கு வந்து பார்க்க முடியுது. நான் வந்துட்டு குராங் மணிஸ்ன்னு கேட்டு குடிச்சேன்னா எனக்கு இருக்கிற இந்த இப்போ எனக்கு 11-12 இருக்குது என்னோட டயபெட்டிக்கு. சரிங்களா? இனிப்பு சர்க்கரை நோய் எனக்கும் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு அதே செஞ்சேன்னா எனக்கு கால் வலி தான், எழுந்திரிச்சா வலி, பாதம் வலி, நடக்கிறதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கவுட் வலியும் இந்த கால் பாதம் வலியும் ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு கவுட் வலியும் இருக்குது, ரொம்ப இந்த விரால் இதெல்லாம் ரொம்ப சாப்பிட்டேன்னா வலி வந்துடும். சரிங்களா? ஸோ இது யாருக்கு இப்போ 35, 45, 50 வயசு வர வரைக்கும் வரும், இதெல்லாம் தெரியாதுங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்போம். நானும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இஷ்டம் போல் சாப்பிட்றது, சம்பல் சாப்பிட்றது, இனிப்பு தண்ணி குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, கார்பனேட்டட் ட்ரிங்க் குடிக்கிறது, கேஸ் தண்ணி குடிக்கிறது, தேத்தாரே, காப்பி தாரே, நல்ல கேக் சாப்பிட்றது, நல்ல சாக்லேட் சாப்பிட்றது, குனாஃபா சாப்பிட்றது, என்ன இஷ்டமோ சாப்பிட்றது. பாருங்களேன், இதுதான் பிரச்சனை. இந்த 50க்கு மேலே தான். ஏன்னா என்ன நடக்குது, நம்ம உடம்புல தண்ணி வந்து ஒரு அளவு தான். அதாவது சிறு வயசுலேருந்து நம்மளுக்கு 50 வயசு வர வரைக்கும் படிப்படியாக தண்ணி வந்து குறைஞ்சிக்கிட்டு வரும். குறைஞ்சிக்கிட்டு வரும். பேபியாக இருக்கப்போ 80%, நம்ம பிறந்தப்போ 80%லேருந்து 70% வந்து 70%லேருந்து இந்த 50 வயசு வந்ததும் குறைஞ்சிருங்க. 50% தான் இருக்கும் உடம்புல. ஸோ நம்ம இத்தனை காலமாக நம்ம இந்த இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டு இனிப்பே எடுத்து ஒரு கட்டம் வந்தது நம்மளுக்கு 50 வயசுக்கு மேலே 50% தான் உடம்புல தண்ணி இருக்கு. நீங்கள் குடிக்கிற தண்ணி எல்லாம் 50% தான் இருக்கும் உங்களுக்கு உடம்புல. 80% இருக்காது, 70% இருக்காதுங்க. அப்போ குறைவான தண்ணியில் அவ்வளோ சீனி சம்பந்தப்பட்ட விஷயத்தங்களை கலந்து நம்ம குடிக்கும் போது என்ன ஆகுங்க, பக்காட் ஆகும். சீனி பக்காட் ஆகுதுங்க. அதுதாங்க இனிப்பு நீர். இந்த சீனி பக்காட் ஆகுறது தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு உறுப்புகளில் ரொம்ப சீனி தங்கினா அதுக்கு சவுண்ட பிரச்சனை வரும். தெரியுதுங்களா? பிரெயின் கேன்சரும் வர்றது இதனால தான். உடம்புல நம்மளுக்கு கேன்சர் வர்றதும் அதிகமான சீனி சம்மந்தப்பட்டு தான் இருக்குது.
தீனிங்க, இந்த சீனி வந்து தீனி, நம்ம தீனியை கொடுக்குறோம். நம்ம உடம்புல வந்து 50 வயசுக்கு மேல தண்ணி குறைவா இருக்கிறப்போ நம்ம இன்னும் சீனி சம்பந்தப்பட்ட விஷயத்துங்களை சாப்பிட முடியாது. இத்தனை வயசுல இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் நிறைய சாக்லேட் விதமா இனிப்பு சம்பந்தமா நிறைய சாப்பிட்றீங்க. இந்த 50க்கு பிறகு பாருங்களேன், 50லேருந்து 60க்குள்ள எல்லாம் வந்து சேர்ந்துருங்க. இனிப்பு நீரோட அப்படியே படிப்படியா எல்லாமே வந்து சேர்ந்துரும். அடுத்து இந்த இனிப்பு நீர் வந்து அடுத்து என்ன வரும்னா இந்த குடல் சம்பந்தமா பிரச்சனை வரும், இன்டெஸ்டின் கோலோன்ல பிரச்சனை வரும். தெரியுதுங்களா? ஸோ நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு நம்மளுக்கு உள்ள சீக்கு நோய்களுக்கு. இந்த இனிப்பு வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்கு. நானும் நிறைய ஷேர் பண்றேன், என்னோட ப்ரொஃபைல்லையும் ஷேர் பண்றேன். இந்த சப்பாத்திலாம் இப்போ வந்து முன்ன மாதிரி நம்மளோட அப்பா அம்மா சாப்பிட்ட சப்பாத்தி, நம்மளோட தாத்தா பாட்டி சாப்பிட்ட சப்பாத்தி இப்போ இல்லைங்க. சப்பாத்தி, இந்த ரொட்டி, இதுல எல்லாத்துலயுமே இனிப்பு தான் நிறைய இருக்கு. சோறு கொடுங்க, நீங்க வந்துட்டு சுட சுட சாப்பிடாதீங்க. இந்த இனிப்பு வந்து ரொம்ப கூடையா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், சோறு சுட சுட சாப்பிடாதீங்க. சோறு ஆறுன சோறு சாப்பிடுங்க, இனிப்பு ஏறாது, சுகர் ஏறாது. இது சுகர் ஹாயா உள்ளவங்களுக்கு சொல்றேன். இனிப்பு எப்ப ஏறும்னா நீங்க சோறு சுட சுட சாப்பிட்றப்போ ஏறும். தண்ணி சுட சுட குடிக்காதீங்க, இனிப்பு ஏறும். தண்ணி வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் குறைவா, கொஞ்சம் கோல்டா குடிங்க, உங்களுக்கு இனிப்பு ரொம்ப ஏறாது. தெரியுதுங்களா? ஐ மீன் அந்த லெவல் வந்து ஏறாது. நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சோறும் கோல்ட் என்னது இந்த சூடு இறங்கின ஆறுன சோறை வந்து சாதம் சாப்பிடுங்க, இனிப்பு ஏறாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. நல்ல எக்ஸசைஸ் செய்யுங்க, வேர்க்கணும், நல்லா வேர்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து யாருக்குன்னா நம்மளோட டெராஹெர்ட்ஸ் தண்ணி இல்லாதவங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ். டெராஹெர்ட்ஸ் தண்ணி, அதாவது நம்மளோட இந்த டெராஹெர்ட்ஸ் தண்ணி உள்ளவங்களுக்கு இந்த கருவி பின்னுக்கு இருக்கு பாருங்க, நம்மளோட டெராஹெர்ட்ஸ் கருவி, இந்த ப்ளோவர் உள்ளவங்களுக்கு ஒரு 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 வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். உங்க கையில இந்த கருவி இருக்கு. இந்த கருவியை நீங்க வந்துட்டு என்ன செய்யணும்னா காட்டுறேன் பாருங்க, ரெண்டுல வச்சிடணும். வீட்டில் மக்கு இருக்கா, இல்லை இந்த கோலை, இல்லை ஒரு கிளாஸ் மக்கு, அதில் வந்துட்டு ஒரு 500 ml தண்ணி, இது வந்து 500 mlங்க அந்த பாட்டில். இந்த மாதிரி ரெண்டில் வச்சுட்டு நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த தண்ணி உள்ளுக்கு அதோட அணுக்கள் வந்துட்டு 1000 மடங்கு வெட்டப்படுது, பிரிக்கப்படுது. அதாவது நீங்கள் ஒரு கேக் எடுத்து அந்த கேக்கை 1000 வாட்டி வெட்டுனா எத்தனை பீஸ் வருது உங்களுக்கு? 1000 பீஸ் வருதுங்களா? அந்த மாதிரி தான் ஒரு துளி தண்ணியை 1000 வாட்டி இந்த கருவி மூலியமா வர அந்த காந்த சக்தி வெட்டுதுங்க. ஒவ்வொரு துளியும் 1000 வாட்டி வெட்டுனா அது எத்தனை மடங்கு அது சின்னதாகுது. அப்போ நம்ம ரத்தம் இப்போ 50% தண்ணி உடம்புல குறைவா இருக்குதுல்ல, ரத்தமும் தடிப்பா இருக்கும். அந்த தடிப்பா இருக்கிற ரத்தத்தை உள்ள ரத்த நுழைவாய் இருக்கும், கதவு மெம்பரேன், செல் மெம்பரேன் வந்து அந்த சின்ன சின்ன துளியா இருக்கிற அந்த ஹலூஸ், அதாவது ஆக மிகவும் சிறிதாக ஆன தண்ணியை மட்டும்தான் அந்த அணுக்களை அது உள்ளுக்கு விடும், அந்த செல் மெம்பரேனுக்குள்ள. புரியுதுங்களா? அப்போ நம்ம சாதாரண தண்ணி 2 லிட்டர் குடிச்சோம்னா 1 லிட்டர் தான் உடம்பு ஏற்றுக்கும். இந்த நிலையில நம்மளுக்கு 50 வயசுக்கு மேல 50% தான் தண்ணி உடம்புல இருக்கிற நிலையில நீங்க இந்த மாதிரி தண்ணியை சார்ஜ் பண்ணி குடிச்சிங்கன்னா 2 லிட்டர் குடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு உடம்பு 2 லிட்டரும் ஏற்றுக்கும். நீங்க குடிக்கும் போதே இறங்கும் போதே ஏற்றுக்குங்க. நீங்க சாதாரண தண்ணி குடிக்கிறது உங்க வயிற்றுக்கு போய் தான் அது உடம்புக்கு சேர்க்குது. 1 லிட்டர் தான் எடுத்துக்கும். நம்ம டெராஹெர்ட்ஸ் தண்ணியை குடிக்கிறீங்களே, 2 லிட்டர் குடிச்சாலும் 2 லிட்டரும் உங்க உடம்புக்கு போய் சேருதுங்க. புரியுதுங்களா? அவ்வளோ ஒரு அற்புதமான கருவி இது. நீங்க இந்த மருந்து போய் டாக்டரை பார்த்து, அந்த மருந்து டாக்டரை பார்த்து, அந்த பல வைத்தியரை பார்த்து நீங்க என் இனிப்பு நீர் இறங்கணும்னு சொல்லி நீங்க என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் சரிங்க, எப்பேற்பட்ட மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, முக்கியமா உங்க உடம்புல தண்ணி சரியா இல்லாட்டி எப்படிங்க அந்த மாத்திரை போய் கரையும்? மாத்திரை கரையறதுக்கு நீங்க குடிக்கிற தண்ணியோட தன்மை சரியா இல்லைங்களே. புரிஞ்சுக்குங்க.
நீங்கள் வீட்டில் குடிக்கிற தண்ணியோட தன்மை வந்து தடிப்பாக இருக்கும், ரொம்ப தடிப்பாக இருக்கும். அது வந்து நம்ம ரத்த வாய்க்குள்ளே நுழையிறதுக்கு சுலபமாக முடியாதுங்க. அதான் இப்போ சொல்கிறேன்னே, நீங்கள் 2 லிட்டர் குடிச்சிங்கன்னா 1 லிட்டர் தான் உடம்பு ஏற்றுக்கும் இந்த செல் மெம்பரேன். ஆனால் இந்த மாதிரி சிறுதுப்படுத்தின இந்த அணுக்கள் வந்துட்டு 1000 மடங்கு இன்னும் மெதுவாக இருக்குங்க, சிறிதாக இருக்குங்க. இதை நீங்கள் குடிக்கும் போது 2 லிட்டர் குடித்தாலும் அது உடம்புக்கு போய் நேராக சேருங்க. அப்போது நீங்கள் என்ன மாத்திரை இந்த தண்ணியோட சேர்த்து போட்டாலும் மாத்திரை சீக்கிரமாக கரையுங்க. அது உங்களுக்கு இனிப்பு நீர் மாத்திரையாக இருக்கலாம், ப்ரெஷர் மாத்திரையாக இருக்கலாம், அது உங்களோட சப்ளிமெண்டாக இருக்கலாம், அந்த விட்டமின் சப்ளிமெண்டாக இருக்கலாம். இது சீக்கிரமாக கரைச்சி சீக்கிரமாக அந்த சத்தை போய் உங்கள் உடம்புக்கு சேர்க்குங்க. எல்லாமே முழுமையாக உங்களுக்கு போய் சேரும். அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பதிவு, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பேற்பட்ட மாத்திரை நீங்கள் போயிட்டு எங்கே போயிட்டு நாடு கடந்து வேற நாட்டில் போய் பார்த்து சிகிச்சை எடுத்தாலும் உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இல்லாட்டி பிரயோஜனம் இல்லைங்க. ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் தான் உங்களுக்கு ஏற்றுக்க முடியும். நீங்கள் எடுக்கிற சிகிச்சையை ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு சரியான தண்ணி வேணும். இந்த தண்ணியோட அணுக்கள் அந்த அளவுக்கு 1000 மடங்கு சிறிதுபடுத்தி இருக்குங்க. அப்போது இந்த தண்ணியை குடிக்கும் போது உங்களுக்கு உடம்புல ரத்த ஓட்டம் அவ்வளோ சீராக ஓடும். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு ஜாகிங் போனால் மூச்சு எப்படி வாங்குது, உங்களுக்கு ரத்தம் அவ்வளோ வேகமாக ஓடுதில்ல, அந்த மாதிரி ரத்தத்தை இது வந்து சீர்படுத்துங்க. இந்த ரத்தம் சீரானாலே உங்களோட இனிப்பு நீர் இறங்குங்க, உங்களோட ப்ரெஷர் இறங்குங்க, கொலஸ்ட்ரால் இறங்குங்க, நீங்கள் ஆரோக்கியமாக ஆவீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போதான் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் இங்கே தேடுறது அங்கே தேடுறது, அதாவது வரும் முன் காக்கணும், இல்லை வந்த பிறகு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு சரியாக நடந்தோம்னா நம்மளை காப்பாற்றிக்கலாம். நம்மளோட ஆயுளை நம்ம இன்னும் கூட நீண்ட நாள் வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்மளுக்கு 50 வயசு ஆயிரும் இந்த பிரச்சனை எல்லாம். ஏன்னா அந்த 50% தண்ணி குறைஞ்சிருச்சுல உடம்புல, அப்போது எல்லா பிரச்சனையும் ஒரேடியாக வரும். அப்போ நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. இங்கே போவோம் அங்கே போவோம், மருந்து சாப்பிடுவோம், இதை செய்வோம், இந்த மருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், முடியல ஒத்து வரலன்னு சொல்லிட்டு வேறு மருந்து ட்ரை பண்ணுவோம். ஆனால் விஷயத்தை புரிஞ்சுக்காம நம்ம தேடுதலே இருப்போம். அதுக்குள்ளே நம்ம நிலைமை மோசமாகிக்கிட்டே இருக்கும். பாருங்களேன், நம்ம நிலைமை மோசமாக நம்மளோட உடம்போட ஆரோக்கியமும் குறைஞ்சிக்கிட்டே வருங்க. சிலர் படுத்த படுக்கே ஆயிடுவோம். அப்புறம் பிள்ளைங்களை நம்பி இருக்கணும், ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு. அங்கே போய் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க இதை கால் விரலை எடுக்கணும், இல்லை காலை எடுக்கணும், இந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிரும். ஆனால் நீங்கள் இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தீர்வு நீங்கள் பார்க்கலாங்க. எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க இது மூலியமா தீர்வு. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களால் ஒரு தீர்வு பார்க்க முடியும். இந்த தண்ணி டெராஹெர்ட்ஸ் தண்ணி, சனி டெராஹெர்ட்ஸ் தண்ணி. உங்ககிட்ட இந்த கருவி இருந்துச்சுன்னா இந்த கருவி மூலிமா இந்த தண்ணியை செய்யுங்க. இப்போ நான் செய்கிற மாதிரி. இந்த கருவி இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தண்ணியை வாங்குங்க. நம்மக்கிட்ட சனி தண்ணியை வாங்குங்க. இந்த தண்ணியை நீங்கள் குடிங்க. சரிங்களா? நீங்களே பார்ப்பீங்க, உங்களுக்கு டைபெட்டிக் குறையும், ப்ரெஷர் குறையும். இதுதாங்க உங்களுக்கு மருந்து. புரியுதுங்களா? இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, உங்களோட இனிப்பு நீர் குறையிறத நீங்களே பார்ப்பீங்க. டாக்டரே சொல்லுவாங்க நீங்கள் வந்து மாத்திரை இனிமேல் எடுக்க தேவையில்லைன்னு. அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இந்த தண்ணி வந்து உங்களுக்கு அப்படி வேலை செய்யும். உங்கள் உடம்பை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கும். உடம்புல ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். ரத்த ஓட்டம் சீரானாலே உங்களுக்கு இனிப்பு நீர் குறையும், உங்களுக்கு ப்ரெஷர் குறையும். இந்த மெயினான இந்த கொலஸ்ட்ராலும் சேர்த்து தான் மெயினான இந்த நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இதுதாங்க உங்களுக்கு தீர்வு. இதுதான் உங்களோட பெஸ்ட் சாய்ஸ் என்னை கேட்டிங்கன்னா. ஏன்னா என் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும். நான் இதனால நிறைய நன்மை பெற்றிருக்கேன். என் குடும்பமும் சரி. ப்ரெஷர் சம்மந்தமாக, டயபெட்டிக் சம்மந்தமாக இது ஒன்று போதுங்க. இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும். அடுத்து நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்களா, டாக்டர் மருந்து கொடுக்குறாரா, அதோட சேர்த்து சாப்பிட்டு வாங்க. அதே டாக்டர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு குறைஞ்சிருச்சு, நீங்கள் வந்து மருந்து சாப்பிட தேவையில்லைன்னு சொல்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு பாட்டில் வந்து 2 வெள்ளிங்க. நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஒரு மாதத்துக்கு ஒரு 30 போத்தை எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு குடிச்சிட்டு வாங்க. உங்ககிட்ட இந்த பாட்டில் இல்லாட்டி
இந்த கருவி இல்லாட்டி, நம்மளோட சனித்தர கருவி இல்லாட்டி கருவியை வாங்கிக்கலாம். இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபேமிலியே பாய்க்கலாம். இந்த கருவி மூலிமா நீங்கள் உடம்புக்கும் நீங்கள் வலிகள் போக்குறதுக்கு நீங்கள் இந்த கருவியை வெளியே உடம்பு வெளிப்பக்கம் எக்ஸ்டர்னல் காமிக்கலாம். இந்த தண்ணி இப்போ சார்ஜ் பண்ண பார்த்தீங்களா, அது மாதிரி தான் சார்ஜ் பண்ணி நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியே குடிக்கலாம். இந்த தண்ணி சிறு குழந்தை வரைக்கும் குடிக்கலாம். பல பிரச்சனை இந்த மூலியமா நீங்கள் வந்து தீர்வு காணலாம். பல பிரச்சனை, உடம்புக்கு உள்ள பல பிரச்சனைகள், இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு, அப்புறம் என்னது கேன்சர் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் என்னது கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம் பாருங்களேன், மலம் வர கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்கு, ப்ரோஸ்டேட்டுக்கு, இது வந்து சரியாக்கிறோம் தீர்வுன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா இது ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட் இல்லை, புரியுங்களா? ஆனால் இது வந்து நீங்கள் குணமாகறதுக்கு ரொம்ப உதவும், புரியுதுங்களா? குணமாகறதுக்கு நீங்கள் வந்து ஹீலிங்கில் இது ரொம்ப உங்களுக்கு உதவும், இந்த கருவி அண்ட் இந்த வாட்டர், புரியுதுங்களா? இது ரெண்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த தண்ணியை குடிங்க, இல்லாட்டி இந்த கருவியை வாங்கி இந்த தண்ணியை செஞ்சு ஹோல் ஃபேமிலி குடிங்க, நன்மையை பெறுங்க. சரிங்களா? தீர்வு கையில் இருக்குதுங்க. இது வந்து 2001 வந்துருச்சு. இந்த தொழில்நுட்பம் டெக்னாலஜி 2001 உலகத்துக்கு வந்து இத்தனை காலமாக இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. சரிங்களா? ஸோ என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கான்டாக்ட் பண்ணி உங்களை ஆரோக்கியமாக ஆக்கிக்கிறதுக்கு ஒரு வழி. சரிங்களா? சரி, நன்றி, வணக்கம்.